Kallanai Dam is also known as Grand Aniket. It's the fourth oldest dam in the world. It is constructed by King Karihala Chola of the Chola dynasty in the 2nd century. It still serves the people of Tamil Nadu. The dam is located on the river Kaveri, approximately 20 kilometers from the city of Tiruchirappalli. இப்போ எல்லாமே பார்த்துருப்போம். கல்லணை டேம் எல்லாத்துக்குமே அதிகம், எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாரும் போய் பார்த்துருப்பீங்க. திருச்சியில் இருக்கக்கூடியது. அதுக்கு இன்னொரு பேர் என்ன, கிராண்ட் அனிகட். இது வந்து வேர்ல்டுலேயே 4th oldest டேம். இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை, அது தெரியும், கிங் கரிகால சோழர் தான் அதை கட்டினது அப்படின்னு, சோழா டைனாசிட்டியில் 2nd centuryயில் கிங் கரிகால் சோழாக இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அப்படின்னு. இட் ஸ்டில் சர்வ்ஸ். இன்னும் தமிழ்நாடு மக்கள் அதனால அந்த டேம்னால நிறைய பயன்கள் அடைகிறாங்க. த டேம் இஸ் லொக்கேட்டட் ஆன் த ரிவர். இது வந்து எந்த இடத்துல இருக்கக்கூடியது, காவேரி ரிவருக்குள்ள. இந்த டேம் இஸ் லொக்கேட்டட் ஆன் த ரிவர் ஆஃப் காவேரி. இட் இஸ் அப்ராக்சிமேட்லி திருச்சிராப்பள்ளியிலேருந்து 20 kilometers தூரத்தில் இந்த கல்லணை டேம் ஆனது இருக்கு. Next, advantages of rainwater harvesting. What are the uses of rainwater harvesting? Rainwater harvesting helps to overcome the rapid depletion of groundwater levels. இப்போ வர எல்லா இதுக்கு நம்ம பயன்படுத்துறதுனால கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுக்கு இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இது வந்து என்ன செய்யுது, அது ஓரளவுக்கு ஓவர் கம் ஆகுறதுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட், டு மீட் த இன்க்ரீஸ் த டிமாண்ட் ஆஃப் வாட்டர். தண்ணி கஷ்டத்தை இதன் மூலமும் நம்ம போக்கிக்கலாம், அதிகமான அளவுக்கு டிமாண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ இட் ஆல்சோ டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெடியூசஸ் ஃப்ளட் அண்ட் சாயில் எரோஷன். இப்போ அதிகமான அளவுக்கு தண்ணி வெளியில் வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இருந்துச்சு, அந்த அளவு ஓட விடாமல் நம்ம என்ன பண்ணணும், நீரை சேகரித்து வைக்கிறதுனால ஃப்ளட்டு வெள்ளம் ஏற்படுறது குறைக்கப்படுது. அதே நேரத்தில் இதனால் சாயில் எரோஷனும் கட்டுப்படுத்தப்படுகிறது, மண் அரிப்பானது கட்டுப்படுத்தப்படுகிறது. வாட்டர் ஸ்டோர்ட் இன் த கிரவுண்ட் இஸ் நாட் கண்டாமினேட்டட் பை ஹியூமன் அண்ட் அனிமல் வேஸ்ட் அண்ட் ஹென்ஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸஸ். இந்த வாட்டர் வந்து கிரவுண்ட் லெவலில் வச்சு நம்ம வைக்கும்போது, ஸ்டோர் பண்ணும்போது என்ன செய்யுது, ஹியூமனாலேயோ இல்லை அனிமல்ஸாலேயோ எந்த விதத்துலையும் அது பாதிக்கப்படாமல் கண்டாமினேட் ஆகாமல் இருக்குது. ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸஸ். அதனால் இது வந்து குடிநீர் தேவைக்காக பயன்படுகிறது. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்? Rainwater harvesting helps to overcome the rapid depletion of groundwater level, to meet the increase the demand of water, reduces flood and soil erosion. Water stored in the ground is not contaminated by human and animal waste and hence can be used for drinking purposes. Next, electrical energy management. Electricity or electric power is produced by generators. The generators are operated by the turbines attached to it. The turbines are rotated by steam, moving water or wind power to produce electricity. இப்போ electricity மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்குறோம், எப்படிலாம் அதெல்லாம் நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஜென்ரேட்டர். அந்த ஜென்ரேட்டர் எதால ஆப்ரேட் ஆகுது? டர்பைன்ஸ், அதில் அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய டர்பைன்ஸ் ஆப்ரேட்டட். இந்த டர்பைன்ஸ் ரொட்டேட்டட் ஆகுறது எப்படி? பை ஸ்டீம், மூவிங் வாட்டர் அண்ட் விண்ட் பவர். இதனால எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. நீ படிக்கும்போது இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஜென்ரேட்டர்ஸ் ஆர் ஆப்ரேட்டட் பை டர்பைன்ஸ் ஆர் ரொட்டேட்டட் பை ஸ்டீம், மூவிங் வாட்டர் அண்ட் விண்ட் பவர் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எந்த மாதிரி இதில் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்சர்வ் பண்ணலாம்? The following measures can be taken even at home and school to save electricity. இதுக்கு சும்மா கொஞ்சம் ஒரு மெஷர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணலாம். யூஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ் டு சேவ் எலக்ட்ரிசிட்டி லைக் காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் பல்பு, சேஃபல் பல்ப்ஸ் அண்ட் லைட் எமிட்டிங் டயோட் பல்பு அண்ட் அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். மின் ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய யூஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ், அந்த மாதிரி பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம்னா எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாரும் மேக்ஸிமம் நம்ம சிஎஃப்எல் பல்பு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் பல்பு. அதே மாதிரி லைட் எமிட்டிங் டயோடு, இந்த மாதிரி இது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு எனர்ஜியானது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சேவ் ஆகுது. சுவிட்ச் ஆஃப் த லைட் அண்ட் ஃபேன்ஸ், டெலிவிஷன் அண்ட் அதர் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் when not in use. சுவிட்ச் ஆஃப் த லைட் அண்ட் ஃபேன்ஸ். யார் வீட்டிலலாம் அந்த உடனே லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போவீங்களா? ஃபேன் அது பாட்டு ஓடிட்டே இருக்கும், டிவி அது பாட்டு ஓடிட்டே தான் இருக்கும். ஆனால் யாரும் அந்த மாதிரிலாம் ஆஃப் பண்ணுறதே கிடையாது. அந்த மாதிரிலாம் ஆஃப் பண்ணும்போது when not in use, யூஸ் இல்லாதப்போ நம்ம என்ன செய்யணும்? சுவிட்ச் ஆஃப் த லைட்டு, ஃபேன்ஸு, டெலிவிஷன். இப்போ ஸ்கூல்லேயே இந்த ஸ்கூலில் பிரேக்கில் போகும்போதோ இல்லை லஞ்ச் முடிஞ்சு நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ண போகும்போதோ யாராவது எல்லோரும் வெளியில் போயிடுவீங்க, ஆனால் ஃபேனை யாராவது ஆஃப் பண்ணிட்டு போகிறீங்களா? நோ.
அந்த பழக்கம் நம்மள்ட்ட இல்லை. இனிமேல் என்ன செய்யணும், அந்த பழக்கம் வீட்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி அதெல்லாம் நம்ம பழகிக்கணும். சுவிட்ச் ஆஃப் த லைட் அண்ட் ஃபேன்ஸ், டெலிவிஷன் அண்ட் அதர் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வென் நாட் இன் யூஸ். சுவிட்ச் ஆஃப் த மொபைல் ஃபோன் சார்ஜஸ் வென் நாட் இன் யூஸ். ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போட்டு விட்டோன்னு என்ன பண்ணுவோம், அது பாட்டு அப்படியே இருக்கும், நம்ம எப்போ போகிறோமோ அதுக்கப்புறம் தான் அதை எடுக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு சார்ஜ் ஆயிடுச்சா உடனே என்ன செய்யணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். மேக்ஸிமைஸ் த யூஸ் ஆஃப் சோலார் ரேடியேஷன், சோலார் வாட்டர் ஹீட்டிங் சிஸ்டம் கேன் பி யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரிக் ஹெய்சர் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், சோலார் ரேடியேஷன், சோலார் வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலம் நமக்கு எலக்ட்ரிக் எனர்ஜியானது சேவ் ஆகுது. மினிமைஸ் த யூஸ் ஆஃப் ஏர் கண்டிஷன். அது மாதிரி ஏர் கண்டிஷன் நமக்கு தேவையான போது மட்டும் ஏர் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற நேரம் அதை யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. Next one, first conservation of electrical energy. First one, use energy efficient appliances to save electricity like compact fluorescent lamp, CFL, then light emitting diode bulbs, LED, and other electric equipments. Switch off the light and fans, television and other electrical appliances when not in use. Switch off the mobile phone chargers when not in use. Maximize the use of solar radiation, solar water heating system can be used instead of electric heaters. Minimize the use of air conditioners. Conservation of electrical energy. Next one is e-waste. E-waste and its management. E-waste are generally called as electronic waste. E-waste are generally called as electronic waste, which includes spoiled, outdated, non-repairable electrical and electronic devices. E-waste na the electronic waste அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது எப்படி உள்ளது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பாயில் ஆனது, அவுடேட்டட், டேட் முடிஞ்சதா இருக்கும், நான் ரிப்பேரபிள், ரிப்பேர் பண்ணி மறுபடியும் அது ரிப்பேர் ஆனது, அந்த மாதிரி நான் ரிப்பேரபிள், இனிமேல் ரிப்பேர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாமே அதனுடைய வேஸ்ட்டை தான் e-waste அப்படின்னு சொல்றோம். These waste contain toxic metals like, இதுல என்னென்ன அந்த வேஸ்ட்ல இதெல்லாம் என்னென்ன டாக்ஸிக் மெட்டல் இருக்குன்னா, lead, cadmium, chromium and mercury, though also contain iron, copper, silicon, aluminum and gold which can be recovered. இது எல்லாமே இதுல இருக்கு. But nevertheless only 5% of e-waste produced are recycled. ஆனா இத்தனை தனிமங்கள் இருந்தாலும் 5% of e-waste only recycled. அது மட்டும்தான் நமக்கு மறுசுழற்சி பண்ற மாதிரியாக இருக்கும். Sources of e-waste, இதெல்லாம் electronic waste, electronic devices இதெல்லாம், household electronic appliances இது, accessories இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, first one is electronic devices, computers, laptop, mobile phones, printers, monitors, televisions, DVD player, calculators, toys, sports equipment, இது எல்லாமே என்னது, electronic devices. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தனித்தனியாக தமிழில் சொல்ல வேண்டியதில்லை. கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், பிரிண்டர்ஸ், மானிட்டர்ஸ், டெலிவிஷன்ஸ் and DVD players, calculators, toys, sport equipments, all are electronic devices. Next one is household electrical appliances. Refrigerator, washing machine, microwave oven, mixer, grinder, water heater, இதெல்லாமே என்னது, household electrical appliances. Next accessories, வீட்டில் வந்து மற்ற இதுக்குள்ள துணை பொருட்களாக இருக்கக்கூடியது, வீட்டில் இல்லை இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸில் இருக்கக்கூடியதெல்லாம் என்னது, பிரிண்டிங் கேட்ரிஜஸ், பேட்டரிஸ் அண்ட் சார்ஜஸ். வீட்டில் மட்டும் இல்லை, எல்லா இதுலேயுமே எலக்ட்ரானிக் டிவைசஸில் அதனுடைய துணை பொருட்களாக இருக்கக்கூடியது பிரிண்டிங் கேட்ரிஜஸ், பேட்டரிஸ் அண்ட் சார்ஜர்ஸ். இதெல்லாமே தான் சோர்சஸ் ஆஃப் e-waste. எலக்ட்ரானிக் டிவைஸ் இது, ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இதெல்லாம், அசசரிஸ் இதெல்லாம் அதுன்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் e-waste இன்க்ளூடு கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது எவ்வளோ இருக்கும், 66%. டெலிகம்யூனிகேஷன் காம்பனன்ட்ஸு, அதாவது தொலைத்தொடர்பு பொருட்கள்லாம் எவ்வளோ இருக்கும், 12%. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. பயோமெடிக்கல் காம்பனன்ட்ஸு, மருத்துவ கழிவுகள்லாம் எல்லாம் 7%. அதர் காம்பனன்ட்ஸ் மற்ற இதெல்லாம் சேர்ந்து 6%. இதெல்லாம் e-waste இன்க்ளூட். e-wasteல கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ், டெலிகம்யூனிகேஷன் காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் பயோமெடிக்கல் காம்பனன்ட்ஸ் அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ்.
environmental impact of e-waste. Disposal of any kind of electrical and electronic devices without knowledge can become the landfill and water pollution. This way the electrical electronic devices எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், எந்த ஞாபகம் எல்லாம் நம்ம மாட்டு தூக்கி வீசுறோம். இதனால என்ன செய்யுது, லேண்ட் பொல்யூஷனும் ஏற்படும், வாட்டர் பொல்யூஷனும் ஏற்படுகிறது. environmental